estimation of working capital ஒரு working capital எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? First generic பார்ப்போம். You know that working capital is nothing but the difference between current assets minus current liabilities. Current assets minus current liabilities. Current assets ன்னு சொன்னா current assets ன்னு சொன்னா என்னென்ன இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் அசெட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் வரும்? ஸ்டாக். அப்படி ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் என்ன ஸ்டாக்? ரா மெட்டீரியல்னா வேற என்ன இருக்கும்? So we may have raw material, work in progress and finished goods இதெல்லாமே இருக்கும். சேல் பண்ண பிறகு finished goods தான் ஸ்டாக் இன்டேக். சேல் பண்ண பிறகு எனக்கு பணம் வர வேண்டியது லேட் ஆச்சுன்னா that may be debtors and BR both put together. Okay. அது தவிர வேற என்ன இருக்கும் கரண்ட் அசெட்ஸ்ல? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ஸ் இருக்கும். வேற கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அது கேஷ் ஈக்குவலன்ட்ல வந்துடும். வேற என்ன இருக்கும் கரண்ட் அசெட்ஸ்ல சொல்லுங்க? கரண்ட் அசெட்ஸ்ல வேற என்ன இருக்கும்? expenses in advance இல்லையா? expenses paid in advance is the current assets. Accrued income is also current assets, and apart from that we have cash and bank. Cash and bank and marketable securities. Very good. Then current liabilities. Current liabilities. Current liabilities main என்ன இருக்கும்? creditors and bills payable and outstanding expenses இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்கும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கலாம். ஓகே, ஷார்ட் டர்ம் borrowings இதெல்லாம் வந்துடலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் யூ கேன் கீப் இன் யுவர் மைண்ட். அப்போ பேலன்ஸ் ஷீட்ல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இருக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் அந்த மாதிரி கேட்க மாட்டோம். ஸோ அப்போ ஏதாவது வேலையை செஞ்சால் தானே உங்களுக்கு மார்க் கொடுக்குறது. அப்போ இதை எப்படி டஃப் ஆக்குறாங்கன்னு பாருங்க. டெப்டாஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, சார் 2 மாசம் நம்ம சேல் பண்ண 2 மாசம் ஆகும் சார் பணம் வர்றதுக்கு, எல்லாமே மந்த் அப்படின்றவாங்க. அதே சமயத்தில் ரா மெட்டீரியல் நீங்க வாங்குனீங்க இல்லையா, 1 மாசம் குடவுன்லயே இருக்கும், அல்லது 1 மாசத்துடைய ஸ்டாக் குடவுன்ல வச்சிருக்கிறோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதாவது ஃபேக்டரிக்குள்ளார போயிருச்சு, ப்ராசஸ்குள்ளார போயிருச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு 1/2 மாசம் ஆகும். ஷோரூம்ல வச்சோம்னா அதை விற்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். எல்லா செலவு நம்ம பண்றோம் இல்லையா, அதில் சில செலவு ஒரு 3 மாசத்துக்குரியது முன்னாடி கொடுக்க வேண்டியது, சில செலவுகள் 3 months in advance, அண்ட் கேஷ் ஒரு 10,000 ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே மந்த்ல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ், கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். நாம மெட்டீரியல் வாங்கினாக்கா அதுக்கு பணத்தை தரத்துக்கு நீங்க 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நீங்க 1 month லேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, யூ லீவ் த கேஷ். இப்ப கரண்ட் அசெட்ஸா உங்க பணம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1, 1/2, 2, 2, 3 8 மாதங்கள். அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸா 3 மாசம் லேட் பண்ணலாம் அப்படின்னா 5.5 மாசம் நீங்க பணம் போட்டீங்கன்னா திரும்ப உங்க கைக்கு பணம் வரும். பொருளை வாங்கினீங்க, அவன்கிட்ட என்ன சொன்னேன், சார் 2 மாசத்துக்கு அப்புறம் பணம் தருவேன்னு சொல்லிட்டேன். அந்த வாங்கின பொருளை குடோன்ல வச்சிருக்கிறேன், ப்ராசஸ் போகுது. குடோன்ல 1 மாசம் இருந்துச்சு, ப்ராசஸ்ல 1/2 மாசம் ஆச்சு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண பிறகு ஃபினிஷ்டு குட்ஸை விற்காம 2 மாசம் குடோன் இதுல இருந்துச்சு ஷோரூம்ல, அதை வாங்கிட்டு போனோம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தருவேன்ட்டான் பணத்தை. அதே சமயத்தில் சில செலவு முன்னாடியே கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் லேட் ஆயிருக்கு, நான் தர வேண்டிய அமௌண்ட் லேட் ஆயிருக்கு. அல்டிமேட்டா நான் போட்ட பணம் 5.5 மாசத்துல எனக்கு சேருது. இப்படி நீங்க மந்த்ல சொன்னோம்னா திஸ் இஸ் கால் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இது பேர் என்னது? ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, can I represent that in terms of value sir? Of course you can say so. அப்படினா
ஒரு மாசத்துடைய raw material consumption இருக்கு இல்லையா, that will be called as raw material stock. How much the raw material we have, sir? 1 month stock இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணுவீங்களோ அதுல ஒரு மாசத்துடையது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரியது கொடுத்துருவாங்க. அப்ப you have to find out the raw material consumption, which is nothing but raw material consumption per annum, which multiply பண்ணிக்கிறேன். Raw material consumption into 1/12 into 1/12. அதே சமயத்துல finished goods முடிஞ்ச பிறகு எவ்வளவு நாள் இருக்கு? 2 months இருக்கு. அப்ப 2 into finished goods ஓட வேல்யூ போட்டுக்கணும். என்ன வேல்யூ எடுத்துக்கிறது? அந்த வேல்யூ தான் எனக்கு மேட்டர். அந்த வேல்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு மாசத்துக்குரிய மெட்டீரியல் எனக்கு ஸ்டாக்கா இருக்கு சார். ஓகேங்க, இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்டாக்? அந்த வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அதுல ஒரு மாசத்தோடது. ஃபினிஷ்டு குட்ஸ் 2 மாசம் இருக்கு. ஃபினிஷ்டு குட்ஸ் 2 மாசம்னா 2 மாசத்துக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு ஒர்த் உள்ளது இருக்கோ அது. இப்போ ஒர்த் எவ்வளோ? ரா மெட்டீரியலோட ஒர்த் என்ன, ஃபினிஷ்டு குட்ஸோட ஒர்த் என்ன? 2 ஒண்ணா? ரா மெட்டீரியல் வந்து என்ன இருக்கும்? காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் இருக்கும். ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ என்ன? மெட்டீரியல், கன்வர்ஷன் காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் அண்ட் லேபர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அது அந்த வேல்யூவை வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னா ஃபினிஷ்டு குட்ஸுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு காஸ்ட் ஷீட் கொடுக்குறேன். காஸ்ட் ஷீட் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் ட்ரேடிங் அண்ட் பெயிண்ட் அக்கௌண்ட் கூட மைண்ட்ல வச்சுக்கலாம். either காஸ்ட் ஷீட் ஆர் ட்ரேடிங் அண்ட் பெயிண்ட் அக்கௌண்ட். தட்ஸ் as per your logic, right? So காஸ்ட் ஷீட் போட்டு காமிக்கிறேன். காஸ்ட் ஷீட், காஸ்ட் ஷீட்டோ ட்ரேடிங் அண்ட் பெயிண்ட் அக்கௌண்ட்டோ, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். If you add up these two, then you will get the prime cost. அதோட ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆட் பண்றேன், இல்லது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். You will get the factory cost. And I add admin overhead, especially factory administration overhead. Trading la varakuriya factory administration overhead. The ultimate value being the cost of production. This is called cost of production. And idhula admin overhead, general admin overhead, அல்லது selling and distribution overhead, office overheads, இது ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வரது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். தென் அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டேன்னா வாட் வில் ஐ கெட்? ஐ வில் கெட் சேல்ஸ். ஐ வில் கெட் சேல்ஸ். இந்த ஃபார்மேட் நான் எதுக்காக கொடுத்துருக்கிறேன்னா இப்போ பாருங்க எவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்க. வாட் இஸ் அ ரா மெட்டீரியல்னா 1 மந்த்துக்குரியது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இங்க நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஐ வில் ஒர்க் அவுட் ஹியர். 1/12 into raw material consumption value will be taken. என்னது? raw material consumption value. Okay, maybe 100, 50, 150, இது ஒரு 50, 200, இது ஒரு 50, 300, this will be ஒரு 50, 350. okay, இது 250, இது ஒரு அது 250. okay, so here being 250, 50, 300, 50 and 350. is that okay? இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ எடுத்துக்க போறேன்? half into raw material consumption 100, half இல்ல 1/12. 1 month இல்லையா? 1 month எவ்வளவு வருதுங்க? 8.33 நினைக்கிறேன். 8.33. finished goods னு வரும்போது எதை எடுத்துக்கணும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நீங்க எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எது? ஃபேக்டரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதை 2 னு போட்டுக்கிறேன். this value you have to take. அப்ப 1/12 into cost of production as per the number 2. 1/12 into cost of production எவ்வளோ?
250. 250 ல 1/12 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 20.83. And the sales பண்ணாக்க 2 monthsன்றாங்க. So what is the sales? 2/12 into what value you have to take? Sales எடுத்துக்கலாம் அல்லது cost of sales எடுத்துக்கலாம். நான் sales எடுத்துக்கிறேன். That too credit sales இருக்கணும். So into sales I can take the sales here. Okay. Sir, can I take the cost of sales, sir? Of course, that is also accepted. இங்க மட்டும் நீங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸோ அல்லது சேல்ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸோ அல்லது சேல்ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 2/12 into 350. What is the value? 58.33. We have not been given any expenses in advance. For example, இதை இப்படி வச்சுக்கலாம். ஃபேக்டரி ஓவர் ஹெட் வந்து 3 months in advance கொடுக்கறதா வச்சுக்கலாம். அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் இங்க போடுங்க. 3/12 into the expenses which is paid in advance. எது? Admin overhead related to the factory. அப்படின்னா 3/12 into 50 rupees. அந்த 50 rupees admin overhead for factory இருக்குல்ல, factory administrationக்கான ரெண்ட் கொடுக்குறோம். அந்த ஓனர் என்ன சொல்றாரு? சார் 3 months முன்னாடியே கொடுங்க, அட்வான்ஸா கொடுங்க. ஒன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாசம் மாசம் ரெண்ட் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டியதை 3 மாசத்துக்கு ஒரு முறை அட்வான்ஸா கொடுங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை அட்வான்ஸா கொடுக்குறேன். 12.5 current asset. That will be current assets. Cash and bank assumed to be 10. இது ரவுண்ட் நம்பர் தான் இருக்கு. இதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. கிரெடிட்டர்ஸ் வரும்போது இப்போ எதுக்கு வரும்? 1/12 into raw material purchase. Okay, or purchases. Okay, 2/12 into purchases. Especially here you can take the credit purchases. Similarly here credit sales நம்ம எடுத்துக்கலாம். As nothing stated, purchases அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? raw material தான் மீன் பண்ணுது. So 2/12 into 100, அதாவது number 1 will be taken here. இங்க வரும்போது number 4 நம்ம வச்சுக்கலாம். இது அட்மினுக்கு இது 4. அப்ப 2/12 into 100 எவ்வளவு வருது? 16.67. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாசம் லேட் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். இது 6th item. So 5th item. So 1/12 into admin expenses. So 1/12 into admin expenses for general இது ஃபேக்டரி கிடையாது. 50 ரூபால 1/12 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 4.16 or 17. You add up all these things and you can subtract this one, so you'll get what? Working capital requirement கண்டுபிடிச்சிடலாம். Okay. Wait, I have not completed it. Okay. இன்னும் ரெண்டு வேலை எனக்கு முடிக்க வேண்டியது இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான வேலை work in progress உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. காஸ்ட் எடுத்துக்கலாமா சேல்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது அதுல ஒரு டிஸ்கஷன் பார்க்கணும். இந்த ரெண்டு டிஸ்கஷன் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவா வந்துடும். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுல ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஹியர் ஒர்க்கிங் கேபிட்டல் கால்குலேஷன். ஒர்க்கிங் கேபிட்டல் வரும்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக். நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்குக்கு மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, லேபர் அண்ட் கன்வர்ஷன் காஸ்டான ஓவர்ஹெட் இன்கர் பண்ணியிருப்பீங்க. நீங்க இன்டர் குரூப் 1ல காஸ்டிங் படிச்சிருந்தால் ப்ராசஸ் காஸ்டிங்ல ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ங்கிற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் கோயிங் டு பி அப்ளைட் ஹியர். ஆஸ் பர் தட் ஒன், மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இஸ் சே 100 யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் மெட்டீரியல் கரண்ட்லி 50% கம்ப்ளீஷன் ஸ்டேட்ல இருக்கும்பாங்க, இது 40% கம்ப்ளீஷன் ஸ்டேட்ல இருக்கும்பாங்க. Such a way we have to take only 50% and 40%. For example, மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 50% கம்ப்ளீஷன் ஸ்டேட்ல எடுத்துங்க. எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 100 யூனிட்ஸ் இருக்கு. predominantly 50% completion unit லெவல்ல இருக்கு. ஓகே, and you have to take the cost. Cost எவ்வளவு அதை நம்ம எடுத்துக்கலாம். Here the cost being cost of material will be taken. Cost of material will be taken. Is that okay? Per unit வரும்போது 50 into material cost.
அதே மாதிரி லேபர் ஓவர்ஹெட் வந்து 40 by 100 into labor and overhead cost per unit into multiply with the number of units. That's how you can calculate the work in progress. You will see with an illustration so that you will be understanding it easily. Now this is called total cost basis. Total cost basis. So working capital, work in progress உடைய ஃபார்மேட்டை நான் இங்கே கிளியரா கொடுக்குறேன், கவனிங்க. work in progress stock வரும்போது work in progress stock இதோட வேல்யூ வரும்போது percentage of completion with respect to material into number of units, percentage of completion of labor and overhead into number of units. Don't forget to multiply with the period. இந்த இடத்துல பீரியட் எவ்வளவு சொல்லி இருக்காங்க, half month னு சொல்லி இருக்காங்க. half by 12 or 1 by 24 போடணும். This is the period. This is the period. மெட்டீரியல் உடைய விலை என்ன plus percentage of completion, labor and overhead உடைய விலை என்ன அதோட percentage. எத்தனை யூனிட் இருக்கு, ஒரே ஒரு யூனிட் இருக்குன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல மெட்டீரியல் எவ்வளவு கம்ப்ளீஷன் சொன்னால் 50% வச்சுக்கலாம், லேபரும் ஓவர்ஹெடும் 40% வச்சுக்கிட்டோம்னா அந்த சம் எப்படி வருதுன்னு பாருங்க. 1 by 24 1 by 24 half na into material உடைய cost வந்து 100 but the level of completion is only 50%. So cost, level of completion into period, number of units வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது மெட்டீரியல் காஸ்ட். லேபர் ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னா இது ஒரு 50, இது ஒரு 50, 100, 1 by 24 into 100 but the percentage of completion I assume this to be 40%. இந்த மாதிரி இங்க கால்குலேட் பண்ணி ஆகணும். இப்ப கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருது? come on get me the value. How much is this? Make it faster. 3.75. Total value இல்லையா? 3.75. Okay, now add up the current assets value and current liabilities value and subtract the current assets, current liabilities from the current assets. Come on. 20.84. This one being 103.7. So 103.7 minus 20.84. 82.9. இப்ப total cost basisல போட்டுருக்கணும். Sometimes the approach may be different. You may be asked to prepare under cash cost basis. Cash cost basis na இதுல cash சேர்ந்திருந்தால் profit சேர்ந்திருந்தால் remove பண்ணிடுங்க, non cash item இருந்தால் remove பண்ணிடுங்க. So அப்ப cash cost basisல எங்கெல்லாம் காஸ்ட் இருக்கோ அதுல இருந்து ரெண்டு ஐட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்ன ரெண்டு ஐட்டம்? ஒன்னு ப்ராஃபிட், இன்னொன்னு கேஷ் காம்பனண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடணும் நான் கேஷ் காம்பனன்ட். நான் கேஷ் காம்பனன்ட் அப்படிங்கிறது டெப்ரிசியேஷன். ஸோ வாட் இஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் சொன்னால் டெப்ரிசியேஷன் இஸ் நாட் ஹேவிங் எனி கேஷ் அவுட் ஃப்ளோ இல்லையா, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு வேலை, இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து கார் டிரைவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட திடீர்னு ஒரு டிரைவிங் ஆப்ஷன் வருது, ஒரு ஊருக்கு போயிட்டு வரணுன்றாங்க. அந்த கிளைண்ட் என்ன சொல்றாரு, போயிட்டு வந்து தான் பணம் தருவேன் அப்படின்றார். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுக்கு 4000 செலவாகும். அப்ப அவருக்கு இப்ப பணம் எவ்வளவு தேவைப்படும்? என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஆர்டர் எடுக்கணும்னா 4000 தேவைப்படுமா? 4000 தேவைப்படாது. வண்டியோட டெப்ரிசியேஷன்லாம் அவங்களுக்கு தேவை இருக்காது. பெட்ரோல் விலை எவ்வளோன்னு பாருங்க, 1500 ரூபாய், அது மட்டும் இருந்தா போதும். ஸோ he needs only 1500. ஆனா உண்மையிலுமே அவருக்கு எவ்வளவு காஸ்ட்? 1500. போயிட்டு வந்ததுக்கு வேற டேர் ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி 3 ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதோட காஸ்ட்டும் இருக்கு. பட் he never minds about that because it is not cash item. அப்ப எனக்கு இமீடியட் ஃபண்ட் எவ்வளவு தேவைப்படும் இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு? பெட்ரோல் ஊத்துறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? சரிதானே? ஸோ that's how we can think over what is the cash cost அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதுலெல்லாம் கேஷ் காஸ்ட் மீன்ஸ் எதுலெல்லாமே ப்ராஃபிட்டும் டெப்ரிசியேஷனும் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எங்க ரிமூவ் ஆகும்? லெட்ஸ் see. இதுல இருக்காது, இதுல இருக்காது.
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கும்? ஃபேக்டரி டெப்ரிசியேஷன் இருக்குமா இல்லையா? அதனால இங்க இருக்கும் என்ன மட்டும் இருக்கும்? டெப்ரிசியேஷன் மட்டும் இருக்கும். ப்ராஃபிட் இருக்குமா? இருக்காது. ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ பண்ணாதான் ப்ராஃபிட் இருக்கும். இங்க ப்ராஃபிட் இருக்காது. அண்ட் வாட் அபவுட் தி டெட்டாஸ்? சேல்ஸ் எடுத்திருந்தால் அந்த சேல்ஸ் அமௌண்ட்ல ப்ராஃபிட்டும் இருக்கும். அந்த சேல்ஸ் அமௌண்ட்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன்க்ளூட்ஸ் த டெப்ரிசியேஷன் ஆல்சோ வில் பி தேர். So ரெண்டு ஐட்டத்தை நீங்க ரிமூவ் பண்ணணும். You have to remove two items. One is depreciation, another one is profit. But in case of finished goods, you have to remove only the depreciation. Raw material அந்த மாதிரி வேலை கிடையாது. And expenses in advance அந்த மாதிரி வேலை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. So here we don't have any tension. Creditors ஒன்றும் டென்ஷன் கிடையாது. Outstanding expenses ஒன்றும் கிடையாது. கேஷ் காஸ்ட் மாடல்னா இந்த ரெண்டு காம்பனன்ட்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ரெண்டு காம்பனன்ட்? ஒன்னு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இன்னொன்னு மீன்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இது வந்து என்னது? மெட்டீரியல். இந்த 100 rupees இருக்குல்ல, அது ஓவர் ஹெட். இந்த ஓவர் ஹெட்ல டெப்ரிசியேஷன் இருக்கும். இந்த மூணு காம்பனன்ட்ல இருந்து நீங்க இந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணணும். என்னென்ன? டெப்ரிசியேஷன், சில இடத்துல டெப்ரிசியேஷனும் ப்ராஃபிட்டும் சேர்த்து. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெட்டாஸ் வரும்போது அதுல சேல்ஸ் எடுத்திருந்தால் ப்ராஃபிட்டும் இருக்கும், டெப்ரிசியேஷனும் இருக்கும். இந்த ரெண்டு ரிமூவ் பண்ண பிறகு இருக்கிறதா டோட்டல் கேஷ் காஸ்ட். அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். இன் கேஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே டெப்ரிசியேஷன் இருக்காது. அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல டெப்ரிசியேஷன் மட்டும் இருக்குன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க காஸ்டா எடுத்துக்கணும். இன் கேஸ் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்த கன்வர்ஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல டெப்ரிசியேஷன் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். மிச்சப்படி அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. Double shift we will discuss separately then. Come on, make note of it.